உலகமே ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் இருக்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் தன்னோட பொண்ணை லண்டனில் மாப்பிள்ளை இருக்கார். ஸோ பொண்ணுக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டுருக்காரு அப்பா. அண்ட் குஜராத்தில் ஒருத்தவங்க வந்துட்டுருக்கப்போ டிராஃபிக் ஜாஸ்தி, அதனால தன்னோட ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே இறந்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஏர் இண்டியா இன்றைக்கி நடந்த அந்த கிராஷ்னால் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது என்ன அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கணும். அகமதாபாத்தில் இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் 1:39க்கு கிளம்பியிருக்கு. அண்ட் 1:42க்கே பார்த்தீங்க அப்படின்னா விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே மேடே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை சொல், அது அபாய காலத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பேன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அர்ஜென்ட் சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடே மேடே அப்படின்னு இந்த விபத்து ஏற்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆகாஷ் வட்சா அப்படிங்கிற ஒரு பயணி தன்னோட தளத்தில் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலை, அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் ஒர்க் ஆகலை. ஸோ ஏதோ கேஷுவலாக நார்மலாக இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் இந்த இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 650லேருந்து 800 அடி தூரம் பறந்திருக்கும். அண்ட் பைலட்டுமே மேடே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை சொல்ல தன்னோட டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1:43 அப்படிங்கிற ஒரு டைம் போல் பிஜே மருத்துவமனை ஹாஸ்டல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்டலில் ஃப்ளைட் அப்படி உள்ள கிராஷ் ஆகிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூஜி பண்ணிகிட்ருக்க டாக்டர்ஸும் அண்ட் 1 பிஜி பண்ணிகிட்ருக்க டாக்டர் அண்ட் அது போக 5 மாணவர்கள் இறந்துருக்காங்க. அண்ட் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கேப்டன் சுமித் சபர்வாலு இவருக்கு 8200 மணி நேர விமான அனுபவம் இருக்குது. அண்ட் இவரோட துணை விமானியான கிளைவ் குந்தர் இவருக்கு 1100 மணி நேர விமான அனுபவம் இருக்குது. ஸோ பைலட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். அண்ட் இந்த கிராஷ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இனி தெளிவான நமக்கு பதில் கிடைக்கல.